முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாं விசேஷே பவரோகிணாं நிலையே சர்வவித்யானாं ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गश्चुवागुंसनोभिः यशेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रवृद्धस्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो हरिश्चनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு நாரத பரிவிராஜக உபநிஷத்தினுடைய 86வது மந்திரத்திலேருந்து பார்க்கலாம். இது நம்ம வனப்பிரஸ்தத்துக்கான ஒரு அறிவுரையை தான் இந்த உபநிஷத்து வழங்குவதாக நீங்கள் எடுத்துக்கணும். உபநிஷத்து சன்னியாசிகளுக்குள்ள நெறிமுறைகளில் எதில் மாறுபடுறோம் அப்படின்னு சொன்னால், அவங்க லொக்கேஷன் மாற்றிடுவாங்க, நம்ம வீட்டில் இருந்தே அந்த காரியத்தை பண்ண முடியும்னு சொல்கிறேன். அவ்வளோ தீவிரமாக இல்லாட்டினா கூட ஒரு 55% சன்னியாச நெறியில், இன்னும் சொல்லப்போனால் 50% கூட போதும் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு 50% சன்னியாச நெறிமுறைகளை ஒருத்தவன் கடைபிடிக்கணும், இல்லறத்தில் இருந்து கடைபிடிக்கணும். 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சொல்கிறேன். 50லேருந்து 20 வருஷம்னு வச்சுங்களேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஆண்டுகள் அலசி ஆராய்ந்ததில் சிரவண மனனத்துக்கு கண்டிப்பாக 12 ஆண்டுகள் தேவை. பேரலாக 12 ஆண்டுகள் தியானத்துக்கு தேவைன்னு என்னுடைய அனுமானம். அது இல்லாமல் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணிடுவேன்னு சும்மா சொல்லிகிட்டு இருக்கலாம். செயலுக்கு நான் பொறுத்த வரைக்கும் அறிவு அனுபவம் அனுபூத்தின்னு சொன்னேன் இல்லையா, அனுபூதி வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஏகாகிரம் நிற்கவே கூடாது. அதனால் இடையில நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணிடுவேன் யாராவது சொன்னால் சொல்லிகிட்டு இருக்கலாமே தவிர செயல்பட முடியாது. இது ஒரு நியாயமான டுரேஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். மிகச்சரியான டுரேஷன் கூட சொல்லலாம். ரொம்பவும் சுருக்கவும் இல்லை, ரொம்ப விரிக்கவும் இல்லை. சிரவண மனன நிதித்தியாசனம், அதாவது சரணாகதி கைங்கரியத்திலேருந்து ஒரு சிஷ்யன் ஆரம்பித்து குருவை பிடிச்சி வைதிக வாழ்க்கையை 12 ஆண்டுகள் வாழ்ந்து 24 வருஷங்கள் வைதிக வாழ்க்கை வாழ்ந்து ஞானத்தையும் யோகத்தையும் ஒன்றா கற்றுக்கிட்டான்னா நிச்சயமாக அவனுக்கு அனுபூதி உண்டு. அனுபூதி ஆனதுன்னா முக்தியும் சித்தியும் தானாக வரப்போகுது. அதுக்கு முன்னாடி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறதே முதல்ல தவறு. இதுக்கான ஆன்சர் எனக்கு கிடைத்தால் அப்போ நான் அந்த காலத்தை சுருக்கி சொல்கிறேன். புரியுதா? சொல்கிறது புரியுதா? அதனால் அடிப்படை விஷயங்கள் 24 ஆண்டுகள் நீங்கள் இந்த யோகத்தில் பயணித்தாதான் ஒன்றும் கெட்டு போகாது. எத்தனையோ வருஷங்கள் எப்படியோ போயிருக்கு. நீ இப்போ என்ன எத்தனையோ ஜென்மா, எத்தனையோ கோடி ஜென்மா போயிருக்கு. இதில் ஏன் அவசரங்கிற? அவசரப்படுறவங்க தயவுசெய்து யோகத்துக்கு வராதிங்க. அவசரப்படாதங்கிறதான் ஞானமே. நிதானமாக இரு, மெதுவாக போ அப்படிங்கிறதான் ஞானமே. அதனால் யோகம் அதை விட ஸ்லோவாக போகும். இன்னும் சொல்லப்போனால் யோகத்தை விட ஞானம் எளிமையானதுன்னு அடியனுடைய கருத்து, அனுமானம். ஏன் அப்படின்னா, யோகத்தில் நீ பல வருஷங்கள் உக்காந்துருக்கிற விஷயத்த வார்த்தையானது, ஞானமானது ஒரு வார்த்தையில் சித்தி பண்ணிடும். ஏன்னா வார்த்தை ஓங்காரம் நிறைஞ்சிருக்கு. ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஓங்காரம் நிறைஞ்சிருக்கிறதா நான் பார்க்குறேன். எல்லா வார்த்தையிலையும் ஓங்காரத்தை அடியேன்னு பார்க்குறேன். இந்த ஓங்காரம் தான் எனக்கு நிறைய விஷயங்களை ஸ்ட்ரைக் பண்ணி அதில் உட்பொருளை எடுத்து கொடுக்கறது. நேற்று ஒன்றுமே இல்லை, இந்த கிரிவலத்தில் ஒரு சாதாரண ஒரு கேள்வி கேட்டார். அவர் பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. பிராணசக்தி எப்படி பூஜை பண்ணால் தியானம் பண்ணால்
வேத விசாரம் பண்ணால் நிரம்புன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டார். நேற்று அது கொஞ்சோண்டு பேசுனேன். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிச்சோ இல்லையோ அதை கொஞ்சோண்டு விளக்கம் கொடுத்துட்டு மந்திரத்துக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வந்து உயிருங்கிறது ஒன்று இருக்குது, உள்ள ஹிருதயத்துக்குள்ளே இருக்குது. ஹிருதயம் அது ஒரு குகை. அந்த குகைக்குள்ளே நம்ம போனோம்னா ஒரு 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 ஆகாயம், ஒரு தாமரை, 8 இதழ் கொண்ட தாமரை, அதில் ஒரு ஸ்பேஸு. அந்த ஸ்பேஸில் அண்ட சராசரங்களையும் உள்ளடக்கக்கூடிய சக்தியுடைய ஒரு அணு இருக்கிறது. அணுன்னு நேற்று பேர் கொடுத்தோம். ஏற்கனவே பெரியவங்க கொடுத்துருக்கலாம், எனக்கு தெரியாது. அந்த அணு என்ன ஆகுது, உலகத்திலேயே மிகச்சிறிய பொருளாக இருக்கக்கூடிய அந்த அணு அதை தொடர்பு கொள்ளும்போது யார் தொடர்பு கொள்கிறா? சித்து தான் தொடர்பு கொள்ளுது. அந்த அணு யாருன்னா சத்து. இந்த சித்து அந்த சத்துங்கிற அணுவை ஏன்னா அது உலகத்திலே சிறிதிலும் சிறிது, பெரிதிலும் பெரிது. உள்ளே இருந்தால் சிறிது, உடம்பு எடுத்தால் அது சிறிது, அதனால் அது அல்பமாக பேசப்படுகிறது. உடம்புக்கு வெளியில் வந்தால் அது பெரிது, பெரிதிலும் பெரிது. இப்போ உடம்புக்குள்ளே இருந்தாலும் அதனுடைய வீரியம் அணுவளவு கூட குறையல. இப்போ அந்த மகத்தான அந்த சத்தை, அந்த பரம்பொருளை நமக்குள்ளே தாரணம் பண்ணிக்கிட்டு நம்ம அதோட தொடர்பு கொள்ளாமல், அதோட உறவு கொள்ளாமல், அதனுடைய ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தாமல் ஒரு வெட்டி வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எப்படி சொல்கிறது? அதனால் அதை தொடர்பு கொண்டால் என்ன ஆகும்னு கேட்டால், தொடர்பு கொள்றதுக்கான வழி தான் பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம். இப்போ தியானத்து மூலியமாவோ வேத விசாரத்தின் மூலியமாவோ பூஜையினாலேயோ அது தொடர்பு கொண்டால் அது என்ன பண்ணுது? அது ஏராளமான எனர்ஜியை வெளிப்படுத்துது. அந்த எனர்ஜி தான் பிராணன். முதல்ல பிறக்கிறது ஆத்மாவிலேருந்து முதல்ல வெளிப்படுவது பிராணன். அது அவித்யாவுக்குள்ளே இருக்கிறது. அவித்யாவிலேருந்து வெளிவந்து சித்தத்தை, அகங்காரத்தை, புத்தியை, மனசை, புலன்களை, பொறிகளை, பொருட்கள் வரைக்கும் தொடர்பு கொள்ளுது. அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே 5 அக்னி இருக்குது. மூலாக்னி, ஜட்ராக்னி, ஹிருதயாக்னி, சித்தாக்னி, சிவாக்னின்னு 5 அக்னி இருக்குது. 5 அக்னிக்கும் அக்னியோட காற்றை சேர்த்தோம்னா அது விரிவடையும், நல்லா விஸ்வரூபம் எடுக்கும். இந்த 5 அக்னி எரியறதுனால என்ன நன்மைகள் பார்த்தீங்கன்னா, மூலாக்னி காமத்தை தூண்டும், சுறுசுறுப்பு கொடுக்கும். ஜட்ராக்னி பசியை கொடுக்கும். பொருட்களை உணவுக்கு, உடம்புக்கு, ஸ்தூல உடம்புக்கும் சூட்சும உடம்புக்கும் தேவையான சக்திகளை அது செரிமானப்படுத்தி, உணவை செரிமானப்படுத்தி அமிர்த தத்துவத்தை எடுத்து இந்த 2 ஸ்தூல உடம்புக்கும் சூட்சும உடம்புக்கும் கொடுக்கும். ஹிருதயாக்னி அது ஏற்றி வச்சுச்சுன்னா, ஹிருதயாக்னி ஒரு சாதனையாளனா, ஒரு முமுட்சுவா ஏதாவது சாதிக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் அந்த உணர்வை தூண்டும். அடுத்தது சித்தாக்னின்னு சொல்லக்கூடிய புருவமத்தி தான். இந்த புருவமத்தி தான் பேராற்றல், பெரும் வெற்றி, பெரும் பணம், பெரும் புகழ்னு சொல்லக்கூடிய லௌகீக மக்களுடைய மிடில் கிளாஸ் மக்களுடைய கொள்கையாகவும் குறிக்கோளாகவும் இருக்கிறது. அது தொடர்பு கொண்டு அந்த சித்தாக்னி அது ஏற்றி வச்சுச்சுன்னா புருவமத்தியில் ஜோதிர்லிங்கம் சொல்லக்கூடிய சிவலிங்கம் வெளிப்படும். இந்த 5 சக்திகளான பேரறிவு, பேராற்றல், பெரும் வெற்றி, பெரும் பணம், பெரும் புகழ்னு ஏன் எப்படி என்ன லாஜிக் ஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இந்த பிராணசக்தி தங்கிட்டே இருக்கக்கூடிய இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தியை நல்லா விரிவுபடுத்துது. ஆசையும் பர்னிங் டிசையராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அறிவும் வெற்றி அடையக்கூடிய அறிவாக இருக்கணுங்கிறாங்க. செயலும் மிகச்சரியாக இருக்கணுங்கிறாங்க. புரியுதா? அந்த 3 சக்திகள் தான் நம்மளுடைய வெற்றியையும் தோல்வியையும் நிர்ணயிக்குது. அதனால் அது அப்புறம் ஆதார சக்கரங்கள் நல்லா விளங்குது. அப்புறம் அக்னி ஏற்றப்படுகிறது. எப்படி ஒரு விளக்கை வெளியில் ஏற்றினா பிராணசக்தி வீடு ஃபுல்லாக ஆற்றல் பெருகுன்னு சொன்னோம் இல்லையா? விளக்கு ஏற்றுறது அக்னிஹோத்திரத்தினுடைய தத்துவம், கொள்கை. அதுபோல் நம்ம அகத்தில் இப்போ எனர்ஜி வெளியிலேருந்து பிரபஞ்சத்துலேருந்து வாங்கிறது ஒரு பக்கம், உள்ளிருக்கிற அணுவை உடைக்கிறது, உள்ளிருக்கிற அணுவை தொடர்பு கொண்டாலே அது ஏராளமான எனர்ஜியை ஏற்படுத்துது. இது ஒரு பெரிய அதி உத்தமமான சூட்சமமான ரகசியம்தான் இது. ஆனால் அந்த பையனுடைய கேள்வி, எப்பயுமே யார் கேள்வி கேட்டாலும் எனக்கு பதில் சொல்கிறது
ரொம்ப பிடிக்கும். கேள்வி கேட்குறது தான் இங்கே இல்லை, ஆனால் கேள்வி கேட்டாலும் ஒரு அற்புதமான பதில் அது சுவாமி எப்படியோ சரி பண்ணி கொடுக்குறாரு. இதெல்லாம் சூக்ஷ்மத்துலேயும் சூக்ஷ்மம் அனுபூதி நிலையில் இருந்து இதை சொல்கிறேன். இது புத்தகமோ வேறு எங்கேயுமோ கிடைக்காது இந்த கருத்து. ஆனால் இது எல்லாம் இன்டர்லிங்க்டுங்கிறத என்னால் அனுமானத்தினால சொல்ல முடியும். அடியேன் அதை செய்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். யார் சொல்லுவா அது மாதிரி? இப்போ செஞ்சுட்டு இருக்கிறது எல்லாமே மகத்து தானே, சாமானியர்கள் செய்யக்கூடிய வேலை அல்ல. ரொம்ப எளிமையாக செய்கிறோம். கரிஷ்மாங்கிற அந்த உன்னத நிலையில் பண்ணுறோம். அது ஒரு சித்தி. சரி, இப்போ இத்தனை நன்மைகள் கொடுக்கக்கூடிய அந்த 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 அணுவை எப்படி தொடர்பு கொள்வது? அதுக்கு தான் பூஜை. பூஜையில் எவ்வளோ நேரம் தொடர்பு கொள்ள முடியும்? நீங்கள் எவ்வளோ நேரம் பூஜை பண்ணுறீங்க, இல்லை பூஜையில் உட்காடுறீங்க, இல்லை சாமி கும்பிட்றீங்கன்னு பார்த்தா 15 நிமிஷத்துலேருந்து மேக்ஸிமம் 1 hour நீங்கள் கிடையாது. அப்போ அது உங்களுக்கு ஒத்து வராது. அடுத்தது தியானம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டால் அதில் 1 hour 2 hour 3 hour கூட ஆடியோ போட்டுட்டு நிதித்தியாசனம் பண்ணிக்கிட்டே தியானம் பண்ணலாம். இப்போ 3 மிக முக்கியமான விஷயங்கள். நீங்கள் வார்த்தைகளை நல்லா கவனிங்க. தமிழில் ஒரு அற்புதமான வார்த்தைகளுக்கு, அது சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற வார்த்தைக்கு தமிழில் ஈக்குவலான வார்த்தைகளை நான் சொல்கிறேன். இந்த பக்தியில் நம்ம பாவிக்கிறோம், இறைவனை நம்ம முன்னாடி விக்கிரகத்தில் இருக்கிறத பாவிக்கிறோம். அது ஒரு உன்னதமான நிலை. அது எவ்வளோ நேரம் அதில் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிறீங்க அதை பொறுத்து இருக்குது. உங்களுடைய பக்தியினுடைய பக்குவத்தை பொறுத்து இருக்குது. அப்புறம் தியானம் எவ்வளோ நேரம் தியானிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் அந்த பரம்பொருளோட தியானிக்கிறதுனா கவனிக்கிறது, இதில் பாவிக்கிறது, அதில் கவனிக்கிறது, தியானத்தில் கவனிக்கிறது, அந்த பரம்பொருளை கவனிக்கிறது. ஆனால் விசாரத்தில் சிந்திக்கிறது. இப்போ தியானத்தில் நீங்கள் 3 hourக்கு மேலே நீங்கள் உக்காடுறீங்கன்னா சிறப்பு. ஆடியோ கேட்டு நிதித்தியாசனம் பண்ணினீங்கன்னா 6 hour கூட உக்காரலாம். 6 hourக்கு மேலே உட்கார்றதுங்கிறது 8 hour கூட போகலாம். அதுக்கு மேலே சான்ஸ் ரொம்ப குறைவு. ஒரு நிலையை தொடர வரைக்கும், எது வரைக்கும்? நிஷ்ட அனுபூதி வரைக்கும். நிர்விகல்ப சமாதி போயிட்டீங்கன்னா 4 நட்சத்திரம்லாம் கிடையாது, ஆண்டுகள் கூட உக்காரலாம். அந்த நிலைக்கு இப்போ நீங்கள் போகிறதில்ல. நீங்கள் போகிறதெல்லாம் ஏகாகிரம் போவீங்க, நிருத்தம் போவீங்க, நிஷ்டைக்கு போவீங்க. அதுக்குள்ளே அந்த 6 hour முடிஞ்சு போயிடும். நீங்கள் ஏந்து தான் ஆகணும். ஏன்னா சவிகல்ப சமாதியில் நீங்கள் உட்கார்றது தெரியுது, நான் சமாதிக்கு போகிறேன்ட்டு. இப்போ எனக்கு எது க்ளீனாக புரியுது. நான் எப்போ சாமானியனாக இருக்கேன், எப்போ ஏகாகிரம் போகிறேன், எப்போ நிருத்தம் ஏற்படுது, எப்போ நிஷ்டையில் இருக்கிறேன், எப்போ வெளியில் வரேன்னு எனக்கு நல்லா தெரியும். புரியுதா? அது மேக்ஸிமம் 6 hourக்கு மேலே போக முடியாது. ஏன்னா நேரம் நமக்கு இல்லை, அடுத்த ஒர்க் இருக்குது. 2வது பாயிண்ட்டு இது என்னது? கவனிக்கிறது. அந்த பரம்பொருளை கவனிக்கிறது. முன்னாடி பரம்பொருளை பாவிக்கிறது, நேரடியாகவே பாவிக்கிறது, நேரடியாக முன்னாடி நிற்கிற மாதிரி பாவிக்கிறது. அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது, கவனிக்கிறதுல ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஆனால் விசாரம் இருக்குது பாருங்கள். நீங்கள் கண்ணை திறந்துறதுலேருந்து கண்ணை மூடுற வரைக்கும் விசாரிக்கலாம், சிந்திக்கலாம். இந்த பிராணன் அவர் எப்படி பிராணன் நிறையும்னு கேட்டார் கேள்வி. நான் சொல்கிறேன்னு ஒரே நேரத்தில் இது பெரிய கதை சொன்னால் தான் புரியும். ரோட்டில் நின்று எவ்வளோ நிமிஷம் சொல்ல முடியும்? அங்கே நான் பேசுகிறது 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் பேசுகிறேன். இந்த கிரிவலத்தில் அடியேன்னு பேசுகிற வார்த்தை, அதுக்கு மேலே எனக்கு போகிறதுக்கு உடன்பாடு இல்லை. வேல் பூஜையிலையாவது 5 நிமிஷம் பேசுகிறோம். கிரிவலத்தில் எதுக்குன்னா ஒரு 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 விழிப்பு நிலையை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் பேசுகிறேன். அது முருகனுடைய உத்தரவு, அவனுடைய விருப்பம். என்னை மீறி அது நடந்துச்சு. இவ்வளோ மக்கள் பார்க்கும்போது வரும் பக்தியோடு அவங்க நின்றுடக்கூடாது, அதுக்கு மேலே அவங்க ஏறணும். ஒரு ப்ரொமோஷன் தான் கொடுக்குறாரு சுவாமி. இது புரிஞ்சவங்க அறிஞ்சவங்க பின்னாடி வருவாங்க, ஆடியோ கேட்பாங்க, தியானத்தில் உட்காருவாங்க, நிஷ்டைக்கு போவாங்க. போகலைன்னா அது அவங்களுடைய புண்ணிய பலனை பொறுத்து இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். அடுத்தது இந்த விசாரம் சொன்னேன்னு, விசாரம் வெறும் வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை தான். இந்த ஒரு வார்த்தை என்ன பண்ணுது? உங்களோடு பொருந்துது, இறைவனோட பொறுத்துது. அதுதான் அனுபூதி கொடுக்க போகுது. எது அனுபூதி கொடுக்க போகுதுன்னா, எந்த செகண்டில் யாருக்கு அனுபூதி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. பக்குவப்படும் போது அது எப்போ வேணாலும் கொடுக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால் எளியது எதுன்னு கேட்டால் விசாரம் எளியது. அதில் தியானிக்கிறதும் உண்டு, பாவிக்கிறதும் உண்டு, சிந்திக்கிறதும் உண்டு. 3மே உண்டு இதில் விசாரத்தில். அதனால் அடியேன் விசாரத்தை முதலிடத்துலையும் தியானத்தை 2வது இடத்துலையும் அதுக்கு ஆதாரமான பக்தியை
அடிப்படையாகவும் சிந்திக்கிறேன். இது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இப்போ என்ன புரிஞ்சிச்சா? உங்களுக்கு ஏராளமான எனர்ஜி வேணும், இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி பூரணமாக வேலை செய்யணும், தொட்டது தொடங்கணும், வெற்றி அடையணும், அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணணும். அப்புறமா நான் ஃபுல் டைமாக கூட ஒரு கர்ம சந்நியாசம் எடுக்க போகிறேன்னு இது போட்டிருக்காரு. எடுத்தாய் 36 இப்படி எடுத்திருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் பேசுவோம், அந்த சந்தர்ப்பம் வரும்போது பேசுவோம். இப்போ என்ன விஷயம்னு கேட்டால், நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் சத்துவகுணத்தை 8 மணி நேரத்துக்கு உயர்த்தணும். தமோகுணம் 8 மணி நேரம் தூங்கணும், ரஜோகுணம் 8 மணி நேரம் வேலை, அதுக்கு மேலே வேலை செய்ய வேண்டாம் 50 வயசில் இருக்கிறவங்க சொல்கிறேன். அடுத்தது சத்துவகுணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஏற்றணும், 8 மணி நேரத்துக்கு ஏற்றணும். நீங்கள் ஆரம்பத்தில் தான் இந்த 8 மணி நேரம் இந்த பரம்பொருளோட தொடர்பு கொள்வது, அடிக்கடி தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், 8 மணி நேரம் தேவையில்லை, 2 மணி நேரம் ஆகிடும். இங்கே தியானமே 2 மணி நேரம் ஆகிடும். போதுங்கிறது ஆகிடும். 1 மணி நேரம் போதும், 20 நிமிஷம் போதும். இப்படி சொல்லுவாங்க இல்லையா, அரை மணி நேரம் ஒழுங்காக தூங்கினா 1 மாதத்துக்கு தூக்கத்துக்கு சமன்னு சில ஞானிகள் சொல்கிறாங்க. அது சில புத்தகங்களில் பார்த்துருக்கோம் நம்ம. அதுபோல் அதை நானும் உணர்கிறேன். இப்போ நம்ம அடியனுடைய தூக்கம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் தான். டீப் ஸ்லீப்புன்னா எல்லாருமே 2 to 4 தான் தூங்குறாங்க. 2 to 4, 2 to 5 தான் டீப் ஸ்லீப்பு. இந்த டீப் ஸ்லீப்பு கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு 2.25 ஹவர் அவன் தூங்கணும். பட் அந்த நேரத்தில் தான் நமக்கு பிரம்ம முகூர்த்தமாக இருக்கிறதுனால நம்ம சுவாமி எழுப்புகிறாங்க. அதுக்கு காரணம் இருக்கும். சுவாமி என்ன சொன்னாலும் செய்வோங்கிற மனநிலை இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம இது எக்ஸம்ஷன், அடியன்னு சொல்கிறது எக்ஸம்ஷன். என்ன நீங்கள் அதில் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. சாமானியர்களுக்கு சொல்கிறேன், நைட்டு 10 மணிக்கு படுத்து நீங்கள் காலையில் 6 மணி 5 மணி 4 மணின்னு அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரத்தை கனெக்ட் பண்ணிவிட்டு மற்ற டைம் நீங்கள் ஏந்துக்கிறது தப்பு இல்லை. புரியுதா? அதுவாக குறையுது, எனக்கு அதுவாக குறையுதுன்னா அடியன் எந்த இதையும் செயற்கையாக இல்லை. இந்த சாதனையில் அடியனுடைய இந்த சாதனா மார்க்கத்தில், ஏன்னா நம்ம எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா, நம்ம அனுபூதி ஆனதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேர்ட்ஸ் வேணும் இல்லையா. அந்த சாதனையில் அடியன் செயற்கையாக இல்லாமல் இயற்கையாக தான் போயின்ட்டுருக்கேன். புரியுதா? எதுவுமே தீவிரமோ வேகமோ கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த பிராணனுடைய சிறப்பை சொல்ல வர, பிராணன் தான் சக்தி, பிராணன் தான் அம்பாள், பிராணன் தான் சுவாமி. எது சங்கல்பம் பண்ணாலும் முதல்ல வெளிப்படுறது பிராணன் தான். புரியுதா? இது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது. இப்போது இந்த சந்நியாசம் நமக்கு தேவை இல்லைன்னு சொல்லிட்டேன், அடியன் முன்னாடியே சொல்லிட்டேன். தானாக நடந்தால் அதை மறுக்க வேண்டாம், அது அப்புறம், அது ரொம்ப கோடியில் ஓர்த்தவங்க, அது அப்புறம். ஆனால் சம்சாரிகள் கட்டாயம் 50 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் நிச்சயமாக என்ன பண்ணணும், வனப்பிரஸ்தம் அவசியம். அவன் இந்த நடைமுறைகளை எல்லாம் சிந்திக்கணும், செயல்படுத்தணும். அதுக்காக இதை சொல்கிறேன். காட்டுக்கு போக வேண்டாம், எதையும் பட்டம் படாமல் இரு, இல்லறத்துலே இரு. உன்னுடைய டியூட்டியெல்லாம் கூட ஒரு பார்ட் டைமாக சின்னதாக கூட வேலை செய்யி. கர்ம சந்நியாசத்தில் அடியனுக்கு உடன்பாடு இல்லை. ஒரு பார்ட் டைமாவது பண்ணலாம், ஒரு 4 மணி நேரம். 8 மணி நேரம் வேலையை நாமளே 4 மணி நேரமாக மாற்ற முடியும். சரி, அது இப்போ வேண்டாம், அது அப்புறம் பேசிக்கலாம். இப்போ சூச்சனாத் சூத்திரமித் ஆகுகு சூத்திரம் நாம பரம் பதம். இப்போது ஒரு சன்னியாசிக்கு இது பண்ணிடணும், வப்பனம் பண்ணிடணும். முடி இருக்கக்கூட குடிமை எடுத்துடணும், உபநயனம் எடுத்துடணும். அது வந்து புறத்தில் வேண்டாம், இனிமேல் அதில் வாழ போகிறாங்க, உண்மையாக வாழ போகிறாங்க. இந்த ஞானத்துலேயும் வேதாந்தத்துலேயும். வேதாந்தங்கிறது தான் என்னது, பூநூல், அதுதான் ஆதாரம். வேதாந்தத்துக்கு இன்னொரு பேர் ஓங்காரம். ஏன்னா சப்தத்தில் தானே வருது. பிரம்மசூத்திரம் அப்படின்னு சொன்னாலே உபநயனம். பிரம்மசூத்திரம்னு சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் பிரம்மத்தோடு கோர்க்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்போ பிரம்மங்கிறது நூலாக இருக்குது, கோர்க்கப்பட்டது ஜகத்தாக இருக்குது. புரியுதா? அது எதுவாக இருக்குன்னா அதுதான் ஓங்காரமாக இருக்குது. இந்த ஜகத்துங்கிறது என்ன, நாமமும் ரூபமும் ஒரு வடிவம் இருக்குது, அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த பேருக்குள்ளே ஓங்காரம் மறைஞ்சிருக்கு. அப்போ உலகத்தில் எத்தனை பேர் இருக்கோ அத்தனை பேரும், அத்தனை பொருட்களும் ஓங்காரமாக தான் இருக்குது. அதனால் சூத்திரம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, சூச்சனாத்து சூத்திரம் இத்தியாகு. அது அறிவிக்குது. எதை அறிவிக்குது? ஞானத்தை அறிவிக்குது. சூத்திரம் அப்படின்னு சொன்னால் சூச்சனா பண்ணுது, அறிவிப்பு கொடுக்குது. என்ன அறிவிப்பு கொடுக்குது?
இது ஓங்காரம். இந்த வார்த்தையில் ஓங்காரம் மறைந்திருக்கிறது அப்படிங்கிறத, ஏன்னா எல்லாமே பிரம்மன்னு சொல்கிறது தான் ஓங்காரம். பிரம்மசூத்திரம்னாலும் ஓங்காரம்னாலும் ஒன்று தான். உபநயனம்னாலும் வேதாந்தம்னாலும் சாஸ்திரம்னு சொன்னாலும் நூல்னு சொன்னாலும் பூநூல்னு சொன்னாலும் எல்லாம் என்னது? ஓங்காரத்தை தான் அது குறிக்குது. அப்போ சூத்திரம்னு சொன்னால் ஓங்காரம்னு அர்த்தம், ஓங்காரம்னு சொன்னால் பிரம்மம்னு அர்த்தம். இந்த மூணுலேயும் எந்த வித்தியாசமும் இல்லை. அதை நிலைப்படுத்துறதுக்கு தான் நீங்கள் பூஜை பண்ணும்போதோ யாகம் பண்ணும்போதோ சடங்கு பண்ணும்போதோ 42 சம்ஸ்காரம் பண்ணும்போதோ நீங்கள் புனிதமாக இருக்கணும், அறிவோடு இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த உபநயன அதனுடைய கிரியாவினுடைய அங்கமாக மேலோர்கள் சான்றோர்கள் ரிஷிகள் என்ன பண்ணாங்க? நிர்ணயம் பண்ணாங்க. இது புரியுதா? அதை சொல்லுது இங்கே. என்ன சொல்லுதுன்னா, சூச்சனாத் சூத்திரம் இத்தியாகுகு, அறிவிப்பதால் அது சூத்திரம் என்று சொல்கிறார்கள். சூத்திரம் நாமம் பரமபதம். சூத்திரம்னு சொன்னால் அது பரமபதம்னு அர்த்தம். இது தான் அந்த லோகம். இந்த லோகம் பிரம்மலோகம். பிரம்மலோகம்னா பிரம்மஸ்வரூபம். தத் சூத்திரம் விதித்தம் ஏன ச விப்ரோ வேதபாரக. தத் சூத்திரம் அந்த ஓங்காரத்தை. இப்போ என்னாச்சு? உபநயனம் வேதாந்தமாக மாறுச்சு, வேதாந்தம் சப்தமாக மாறுச்சு, சப்தம் ஓங்காரமாக மாறுச்சு, ஓங்காரம் பிரம்மமாக மாறுச்சு. அதனால் அந்த ஓங்காரத்தை விதித்தம் முறையாக ஏன யார் ஜபிக்கிறார்களோ, யார் ஓங்காரத்தை முறையாக ஜபிக்கிறார்களோ ச விப்ரோ வேத பாரக, அவர்கள் வேதத்தை அத்தியனம் செய்தவர்களுக்கு சமமாக கருதப்படுகிறார்கள். ச விப்ரோ வேதப்பார, வேதத்தில் பாரங்கத்தார்கள் நிபுணனாக இருக்கிறவனுக்கு இணையாக ஓங்காரம் ஜபிக்கிறவங்களை கருதப்படுகிறார்கள், ஜபிக்கிறவர்களை கூறுகிறார்கள். சொல்கிறது புரியுதா? இப்போ சூத்திரம்னா ஓங்காரம், சூத்திரம்னா பிரம்மசூத்திரம், பிரம்மசூத்திரம்னா பிரம்மம், மூணு ஒன்று தான். ஸோ ஏன சர்வமிதம் புரோத்தம் சூத்திரம் மணிகண இவ. ஏன சர்வமிதம், எதனால் சர்வமிதம் இங்கே இருக்கிற எல்லா பொருட்களும் புரோத்தம் கோர்க்கப்பட்டிருக்கிறதோ, சூத்ரே எந்த நூலில் கோர்க்கப்பட்டிருக்கிறதோ, மணிகண இவ மணிகள் எப்படி ஒரு நூலில் கோர்க்கப்பட்டிருக்கிறதோ அப்படி ஜகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் இந்த பிரம்மங்கிற சூத்திரத்தில், அதாவது ஓங்காரத்தில் கோர்க்கப்பட்டிருக்கிறது. புரியுதா? தம் சூத்திரம் தாரையே யோகி. யோகி அந்த ஓங்காரத்தை தாரணம் பண்ணிங்க. தாரணம் பண்ணால் என்ன அர்த்தம்? அதுக்கு தான் இந்த அடியார்களுக்கு சொல்லணும். இந்த 1000 கிரிவலம் பண்ணுறவங்கள 1000 டெய்லி 1000 ஜபிங்கன்னு நீங்கள் சொல்லணும். இன்றைக்கி 3 பாயிண்ட்டு ஞாபகப்படுத்தணும். 1000 கிரிவலம் பண்ணுங்கன்னு சொல்கிறது, 1000 ஜபம் பண்ணுங்கன்னு சொல்கிறது, அப்புறம் நித்திய இந்த பிராணசக்தியை விட கொஞ்சம் டீட்டெயில் சொல்லணும். சரி, தம் சூத்திரம் தாரையேத் யோகி. யோகியாக இருக்கிறவன் எதுக்கு ஓங்காரம் சொல்லணும்? பரம்பொருக்குள்ளே போகணும்னா, இப்போ நீ யோகத்தில் இருக்க. யோகம்னா என்னது? இறைவனோடு இணையக்கூடிய மார்க்கத்தில் இருக்க. என்ன உள்ளே வந்துட்ட, நீ இணைய தான் போகிற. யோகியாகி தான் ஞானி ஆக முடியும். இப்போ நீங்கள் இதே கிளாஸை நான் வாரத்துக்கு ஒரு நாள் கிளாஸ் எடுத்தால் என்ன ஆகுது? என்ன புரியும்? எத்தனை வருஷம் ஆகும்? இங்கேயே போயிடும். அவங்க சொல்லிக் கொடுத்தவங்களாம் ஃபுல் டைமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. காலையிலேருந்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 15 மணி நேரம் குருகுலத்தில் தூங்குகிற டயத்தை தவிர பாக்கி எல்லாம் ஒரே சிந்தனையில் இருந்திருக்காங்க. நீங்களாம் கிரகஸ்தர்கள் அப்படி இருக்க முடியாதுங்கிறதுனால தான் 1 மணி நேரத்தை இங்கே டெய்லி வச்சோம். வீட்டில் நீங்கள் ஒவ்வொரு வருஷமாக ஒவ்வொரு அவரை ஏற்ற சொன்னேன். நீங்கள் அது அவ்வளோ சின்சியர் இல்லை. அவங்களுக்கு மோட்சம் முக்கியம் இல்லை. நீங்கள் சும்மா அப்படியே ஓசியில் மங்களம் பாடிட்டு ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு போகலாம் பார்க்குறீங்க. பைய எடுத்துன்னு வாங்க. என்ன தம் சூத்திரம் தாரையேத் யோகி, அவர்களை யோகி என்று சொல்லலாம். யோக வித் தத்துவ தர்சனக, இவன் தான் யோக வித்தாகுவான். யோக வித்னா யோகத்தை பற்றிய பூர்ண ஞானமுடையவன். தத்துவ தரிசனம், அந்த மெய்ப்பொருளை தர்சிப்பான், தரிசனம் செய்வான். அந்த தத்துவத்தை
தரிசனம் செய்வான். அப்போ அவன் யோகி ஞானியாகிறான். பகிகி சூத்திரம் தியஜேத். வெளியில் இந்த உபநயனம் போட்டிருக்கீங்க, வெளியில் போட்டிருக்க இந்த சூத்திரத்தை தியஜேத் விட்டுட்டு வித்வான் யோகம் உத்தமம் ஆசிதக, யோகத்தில் உத்தமமான யோகத்தில் ஆசிதக, சம்சிதம் சொன்னல அது மாதிரி ஆசிதம், சிதம் ஆசிதம் எப்போதும் உட்கார்றது. சம்சிதம்னா நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா சௌகரியமாக சந்தோஷமாக உட்காருது. எப்படி இருக்கும் ஒரு காரியத்தை இப்போ நான் பேசும்போது கூட எனக்கு அப்படி தான் இந்த கிளாஸில் உட்காரும்போது அப்படி தான் உட்காடுறேன். பூஜையில் உட்காரும்போது அப்படி தான். எப்படி உட்காடுறோம்? இன்கன்வீனியண்ட்டாக ட்ரபிளோட அப்படிலாம் இல்லைல்ல. ஏன்னா அது ஒரு ஸ்தானம், அந்த உயர்வான ஸ்தானம். அதனால் ஆசிதக இந்த வித்வான் யோகம் உத்தமமான ஒரு போஸ்டரில் நீங்கள் ஆசிதக உட்கார வேண்டும். பிரம்ம பாவமிதம் சூத்திரம் தாரையே. இந்த சூத்திரத்தை சதா பிரம்மமாக பாவிக்க வேண்டும், பாவித்து அணிந்து கொள்ள வேண்டும். உள்ள வெளியில் இல்லை. வெளியில் இருக்கிறவங்களும் அப்படி தான். வெளியில் உபநயனத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். உபநயனம் சுக்ல யஜ்ஞோபவீத்தமாக இருக்கணும். சுக்ல யஜ்ஞோபவீத்தம்னா என்னது? நல்லா வெண்மையாக இருக்கணும், அழுக்காக இருக்கக்கூடாது, முதுகு தேய்க்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. சில பேர்லாம் பார்க்குறேன் அப்படி பண்ணுறாங்க. அதனால் பிரம்மபாவமிதம் சூத்திரம் தாரையே. ச சேத்தனக, அவன் உணர்வு பெறுகிறான். பாவம் பண்ணுறதுனால, பாவம்னா என்னது? மானசீகமாக அதை அனுபவிக்கிறது. ச சேத்தனக, அவனை தான் சேத்தனம்னு சொல்லுவாங்க, அவனை தான் உணர்வுன்னு சொல்லலாம், உயிர்னு சொல்லலாம். தாரணா தஸ்ய, தாரணம் செய்வதனால சூத்திரஸ்ய ந உச்சிஷ்டோ ந சுச்சி பவேத். அவன் இந்த ஓங்காரத்தை, இந்த உபநயனத்தை ஓங்காரமாக அணிவதால் சூத்திரஸ்ய அந்த பிக்ஷுவானவன் உயர்வும் புனிதமும் அடைகிறான். சரி, இப்போது சூத்திரம் அந்தர்கதம் ஏஷம் ஞான யஜ்ஞோபவீத்த தீனாம். இந்த பூநூலுக்குள்ள சூத்திரம் அந்தர்கத்தம். இந்த பூநூல், சூத்திரம்னா நூல், அதனுடைய உட்பொருள் ஓங்காரம், அதனுடைய உட்பொருள் பிரம்மம். பிரம்மம் ஓங்காரமாக மாறி ஓங்காரம் சூத்திரமாக மாறியிருக்கு. அர்த்தம் உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் அதோடு கனெக்டட். எறும்பு 84 லட்சம் யோனிகளும் அதோட கனெக்டட். அதனால் சூத்திரம் அந்தர்கதம் ஏஷம் ஞான யஜ்ஞோபவீத்தா நாம். இதை ஞான யஜ்ஞோபவீத்தம்னு சொல்வார்கள் என்றும். ஏன்னா அதில் ஞானம் நிறைஞ்சிருக்கு. சூத்திரம்னா என்னது? நூல். நூல்னா என்னது? அறிவை தரும் கருவி. உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்குது. இதெல்லாம் நீ அறிஞ்சிக்கோன்னா அறிவிப்பு கொடுக்குது. அதுக்கு அந்த அறிவெல்லாம் நீங்கள் கேட்டு சிரவணம் பண்ணிட்டீங்க, மனனமாகுது. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அறிவு அது சொல்லுது, குரு சொல்கிறாங்க, நீங்கள் சிரவணம் பண்ணுறீங்க, மனனம் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நிதித்தியாசனத்தில் ஞானம் கிடைக்கும். முதல்ல ஞானம் கிடைக்கும். அறிவு ஞானமாகி அனுபூத்தி ஆகும். ஸோ ஞான யஜ்ஞோபவீத்தி நாம் தே வை சூத்திரவிதோ லோகே தச்ச யஜ்ஞோபவீத்தீனக தே. அதனை சூத்திரவிதோ அந்த ஞானத்தை அறிந்தே, அதாவது உபநயனம், வேதாந்த நூல், ஓங்காரம், பிரம்மம்னு அறிந்தே லோகே தே ச யஜ்ஞோபவீத்தியனக, அவர்கள் தான் உண்மையாக யஜ்ஞோபவீத்தம் அணிந்தவர்கள். நிறைய பேர் யஜ்ஞோபவீத்தம் மற்ற பிராமணர்கள் அல்லாதவங்க 3 கேஸ்டும் போட்டு, சத்திரியர்கள் போட்டிருக்காங்க, வைஷ்ணவாஸ் போட்டிருக்காங்க, எல்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா ட்ரெடிஷ்னலாக போட்டிருக்காங்க. ஒரு சிலருக்கு இந்த ஞானம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் பல பேருக்கு தெரியல. ஒரு சடங்காக அதை போட்டிருக்காங்க. அது நல்லாவும் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு நல்லாவும் இருக்குது. ஏன்னா அவங்க லைஃப் ஸ்டைலில் ஒரு மாதிரி சாந்தமாக தான் நான் பார்க்குறேன். அடியானுடைய அறிவு கேட்டினது சொல்கிறேன். ரொம்ப சாந்தமாகவும் ஒரு கல்ச்சர்டாகவும் தான் இருக்காங்க. புரியுதா? அதனால் இந்த யஜ்ஞோபவீத்தினுடைய ஞானத்தை அறிஞ்சோம்னா, இப்போ இதுக்காக தான் அப்போ நான் நேற்று சொன்ன அந்த பேச்சு கட்டாயிடுச்சு. நான் அடியான் எதுக்கு காப்பு போட்டிருக்கேன்
இந்த பிரேஸ்லெட் போட்டிருக்கேன்னா 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து போட்டிருக்கேன். 7th ஸ்டாண்டர்டில் போட்டேன், கழட்ட சொல்லிட்டாரு. அப்புறமா 9th ஸ்டாண்டர்டில் போட்டேன், அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் போட்டுருக்கேன். என்ன காரணம்னா இது ஒரு வைராக்கியம், இது வெற்றியினுடைய ஒரு சின்னம். இது நான் அப்படி தான் பார்க்குறேன். எனக்கு அது அடிக்கடி அது நினைவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் போட்டேன். அப்புறம் மறந்துடுவேன். என்றைக்காவது பேச்சு வரும்போது நான் எப்போயாவது இது கொஞ்சம் குத்துது, இல்லை அதை மாற்றணும், இல்லை ஒரு லூஸாக இருக்குது, இல்லை டைட் பண்ணணும், அப்போ தான் அதை நினைப்பேன். இது வந்து ஒரு வைராக்கியம், ஒரு வெற்றியினுடைய சிம்பல் அப்படின்னு அதை அறிவுறுத்தணும். அதை ஒரு மனுஷன் மறக்கக்கூடாதுங்கிறத டெய்லி நினைக்கணுங்கிறதுக்காக தான் அதை உபநயனமாக, ஓங்காரமாக, பிரம்மமாக அதை தாரணம் பண்ணியிருக்காங்க. சிகா எதுக்கு வச்சுருக்காங்க? இது ஞானம். சிகாவாக ஏன் வச்சுருக்காங்க? வெறும் முடியாக வச்சு முடிச்சு போட்டுக்கலாமே. எதுக்கு சிகாவாக ஒரு தனி தன்மையோடு வச்சுருக்காங்கன்னா அது சுடர், ஞான சுடர், அக்னி சிகா. நம்ம பூர்ண பிரம்ம ஞான சுடர்னு போட்டோமா இல்லையா? பூர்ண பிரம்ம டே 1 போட்டோம். டே 1 சச்சிதானந்தம் ஆரம்பித்தோம், டே 1 பூர்ண பிரம்ம ஞான சுடர்னு போட்டோம். இது ரெண்டுமே ஒரு அதிசயம்தான், பெரிய அதிசயம். இந்த பேர் வச்சதே பெரிய அதிசயம்தான். சரி, இப்போ ஞான சிக்கினோம். குடுமி வைத்திருக்கிறவர்கள் ஞான நிஷ்டாகா. குடுமி வச்சுருக்கவங்க எதுக்கு? இது வந்து உபனிஷத்து, வேதாந்தம், பிரம்ம வித்யா, ராஜ வித்யா, குஹ வித்யா, என்னென்னமோ சொல்லலாம், எல்லாம் இருக்கு. அது ஞானத்தை கொடுக்க போகுது, சூச்சனா பண்ண போகுது. ஓகே, ஆனால் நீ ஞானத்தை பெற்றல, ஞானத்தில் நிச்சயம் இருக்கு, நிச்சயம் ஆகிட்டியா? ஞானம் நிச்சயானா தான் ஞானம் வேலை செய்யும், இல்லைன்னா ஒரு 50% தான் வேலை செய்யும். இப்போ ஞானம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஞான நிச்சயம் என்னென்னா, இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் நிதித்தியாசனம் பண்ணலை, சிரவணம் பண்ணியிருக்கீங்க, மனனம் பண்ணியிருக்கீங்க, ஒரு 50% வேலை செய்யும். எப்படின்னா இப்போ கெட்ட காலங்கள் வருதுன்னு வச்சுங்களேன், ஞானத்தை வேலை செய்ய விடாமல் மறைக்கும், ஸ்க்ரீனை போடும். ஆனால் ஞான நிச்சய தொட்டவனை பண்ண முடியாது. அவனுடைய கைகால்கள் என்ன ஆகாது? கால் எடுத்து வைக்காது, செயல்படாது. ஞானத்தில் தான் இருக்கான்னா அவன் விழலாம், ஏந்திருக்கலாம். ஏன்னா பூரண மடையில் இல்லையா? அதனால் ஞானம் பெறுவதல்ல, ஞான நிஷ்டை பெறுவது சிறப்பு. யோகம் பெறுவதல்ல, யோக நிஷ்டையாக ஆகணும். பிரம்மத்தை அடைவது தொட்டு பார்த்துட்டு வரதில்லை, பிரம்ம நிஷ்டையாக இருக்கணும். அதனால தான் குருவுக்கு முதல் தகுதியாக பிரம்ம நிஷ்டைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே ஞானமும் யோகமும் அடங்கும். நீங்கள் யோகத்தை கடந்து தான் ஞானத்துக்கு போக முடியும், ஞானமும் யோகமும் கடந்தால் தான் பிரம்ம நிஷ்டைக்கு போக முடியும். புரியுதா? பிரம்ம நிஷ்டை இல்லாமல் இந்த மாதிரி உபனிஷத்துக்களை பேச முடியாது. புரியுதா? ஏன் பேசுனா அது எடுபடாது, உங்கள் உயிரை தொடாது. உயிரை தொட்டதுனால தானே ராஜஸ்தான்லேருந்து ஃபோன் வருது, பெங்களூர்லேருந்து ஃபோன் வருது, பீகார்லேருந்து ஃபோன் வருது, சிங்கப்பூர்லேருந்து, அமெரிக்காலேருந்து வந்துச்சா இல்லையா? வந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? இன்னும் நிறைய வரும். அதனால் யாரும் ஃபோனில் பேசணுன்னு இதை கேட்குறவங்க கூட சொல்கிறேன். அடியேனை பார்க்குறது உங்களுக்கு வந்து எளிமையான விஷயந்தான். ஆனால் அடியன் யாரையும் பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் வந்து முருகனை பார்த்துட்டு குரு காணிக்கை கொடுக்கலன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தால் ஒரு 1000 ரூபாய் உண்டியலில் போட்டுட்டு நீங்கள் போகலாம். என்றைக்கு? குரு பூர்ணிமா அன்னைக்கு. அது ஒரு டேட் வச்சுருக்கேன். இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு நாளாவது வந்து முருகனை தரிசனம் பண்ணிட்டு போகணும். என்ன பார்க்கணுங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. நீங்கள் முருகனை பார்க்கணுங்கிறது, முருகன் உங்களை பார்க்கணும். உங்களை பார்த்துட்டான், உங்களை பார்த்து தான் இந்த உபதேசம்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அவரை பார்க்க வேண்டாமா? அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டு. குரு காணிக்கை கொடுக்காதவங்களுக்கு சொல்கிறேன், கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், இது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். அப்போ தான் அது வெற்றி அடையும். அது தட்சிணான்னு எதுக்குன்னா, தட்சிணா தான் முக்தி கொடுக்கும். அதுக்கு தான் அந்த எல்லா பூஜைகளையும் தட்சிணான்னு ஒன்று வச்சாங்க. அது முக்தியை வேண்டுவது. சரி, இப்போ ஞான சிக்கணும், ஞான நிஷ்டாகா. ஞான சிக்கா வச்சுருந்தீங்கன்னா நீ ஞானத்தில் நிற்கணும். பிரம்ம ஞானமே இல்லை, வெறுமனே சிக்கா வச்சுருந்தா அது எடுபடாது. அதனால் ஞானம்தான் அது வெளிப்பாடு. குடுமி வச்சுருக்காங்கன்னா அது ஞானத்தினுடைய வெளிப்பாடு, அதை புரிஞ்சுக்கணும். ஞான யஞோபவித்தேனக, அவர்கள் தான் ஞானம் யஞோபவித்தம். அவங்களுக்கு போட்டிருக்க சூத்திரமும் அவங்க வச்சுருக்க சிகாவும் அர்த்தமுடையதாகிறது. ஞானமேவ பரம், வாக்கியத்தை எழுதுங்க, மகா வாக்கியம் இது. என்ன? ஞானமேவ பரம்,
போதுமா? ஞானமே பிரம்மம். ஞானமேவ பரம், ஞானமே பிரம்மம். ஞானமேவ பரம். அதுதான் இந்த சித்துன்னு சொல்கிற வார்த்தை ஞானத்தை தான் குறிக்குது. சத்து சித்த ஆனந்தம்னு சொல்கிறோம்ல, அதில் சத்து அன்பையும் சித்து அறிவையும் ஆனந்தம் ஆனந்தத்தையும் குறிக்குது. அதுமாதிரி சத்தியம் ஞானம் அனந்தம்னு ஒரு தைத்திரிய உபநிஷத்துன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு வாக்கியம் வரும். அதில் பிரம்மத்தை அறிபவர்கள் பிரம்மவேத் பிரம்ம ஆப்னோத்தின்னு வரும். யார் பிரம்மத்தை அறிகிறார்களோ அவன் பிரம்மமாகிறான், பிரம்மத்தை அடைந்தவனாகிறான். அப்படிமா அதனால் ஞானமேவ பரம், ரெண்டே வார்த்தை தான். ஞானமேவ பரம், ஞானமே பிரம்மம். தேஷாம் பவித்ரம் ஞானம் உச்சதே. அந்த பவித்திரத்தை, அதுவே புனிதம். தேஷாம் பவித்ரம், அதுவே புனிதம். ஞானமே பிரம்மம், அதுவே புனிதம். போதுமா? ஞானம் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், புரியுதா? இந்த ஞானம் உங்கள் கூட சேர்ந்தாதான். சாமானியன் சாஸ்திர ஞானம் வந்தால் தான் அவன் மனுஷனாக ஆக முடியும்னு சொல்லுது. அதே வரை சாஸ்திர ஞானங்கிறது ஒரு நாலேஜ் தான், அதுக்கே நீ மனுஷனாகிடலாம். ஞானம் பெற்றால் இறைவனாகிறாய். இதுதான் சொல்லுது. ஞானமேவ பரம் தேஷாம் பவித்ரம் ஞானம் உச்சதே. அது புனிதமானது, இதுவே ஞானம் என்று சொல்கிறார்கள். பிரம்மமே ஞானம், ஞானமே பிரம்மம், அது புனிதமானது. தேஷாம் பவித்ரம் ஞானம் உச்சதே, அதுவே புனிதம் என்பர். அக்னிரிவ சிகா ந அந்யா எஸ்ய ஞானமயி சிகா. அக்னிரிவ சிகா, ஒரு அக்னியில் எப்படி சுடர் விட்டு எரியுதோ அதுபோல் எஸ்ய ஞானமயி சிகா. சிகாங்கிறது ஞானத்தை வெளிப்படுத்துவது, ஞான சுடரை போன்றது. சிகேத் யுச்சதே, அதனை சிக்கி என்று சொல்கிறார்கள். சிக்கினா என்னது? சிக்கா தான் சிக்கி. சிக்காங்கிறதுனா என்னது? சுடர். அந்த சுடர் வந்து அப்படி துளிர் விட்டு அப்படி கூர்ப்பாக ஷார்ப்பாக மேலே ஏறும்ல, அதுதான் சிக்கி. அதுதான் சிக்காவாக பண்ணுறாங்க. சிக்கி யுச்சதே, அதனை சிக்கி என்பர். வித்வான் நாய்த்தரே கேஷதாரினக. ஞானம் இல்லாமல் சிக்கி வச்சுருந்தீங்கன்னா அது சும்மா முடிய வச்சிருக்கிறது. கேஷதாரினக சும்மா முடிய வச்சிருக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுது. கர்மண்ய அதிகரத்தை பூஜை. கர்மான கிரியா. கிரியானா என்னது? யாகம், அன்னதானம், சம்ஸ்காரங்கள் எல்லாம் என்னது? ஆமாம், மூணே தான். பூஜை அதான் கிரியா, யாகம் கிரியா, சம்ஸ்காரம் கிரியா. சம்ஸ்காரம்னா சடங்குகள், 42 சடங்குகள் சொல்கிறோம் இல்லையா? அதை வந்து கர்மண்ய அதிகரத்தை, அதை செய்யணும்னா நீ வந்து பூஜை பண்ணால் பண்ணிக்கோ. ஆனால் உனக்கு உபநயனம் இருக்கா? அது வேதாந்தம் தெரியுமா? குடுமி இருக்கா? ஞானம் இருக்கா? இது புரியுதா? அப்படி ஞானமாக இருந்து புனிதமடைந்திருந்தால் நீ பூஜை பண்ணு. அதுக்காக தான் அது அவசியங்கிறது. சும்மா வெறுமனே அவசரத்துக்கு ஆபத்துக்கு போட்டுக்கிட்டு பண்ணுறது இல்லை, அதை சொல்லலை அவங்க. புரியுதா? கர்மண்ய அதிகரித்தா ஏ தூ வைதிகே. யார் யார் கர்மண்ய அதிகரித்தா? யாகம் பண்ணுறவங்க, வைதிகே புரோகிதர்கள், பிராமணாதேய பிராமணர்கள், இவங்கெல்லாம் தே நிர்தாரியம் இதம் சூத்திரம். இவர்கள் இந்த நூலை கிரியாவுடைய அங்கமாக நிர்தாரணம் பண்ணணும். என்ன பண்ணணும்? உறுதிப்படுத்திக்கணும். கிரியா பண்ணுறீங்கன்னா கிரியாவுடைய அங்கமாக வேதமும் ஞானமும் புனிதமும், ஞானமும் புனிதமும். அப்போ தான் அந்த காரியம் ஜெயிக்கும். இது கல்யாணம் பண்ணி வச்சார், விளங்கவே இல்லை அப்படின்னா அடுத்த கல்யாணம் போவாங்களாங்க. அதனால் இது மஸ்ட்டு. அப்போ என்ன பண்ணணும்? இது உபநயனம் போடுறதுலேருந்து இந்த வேதாந்தம் சொல்லிக் கொடுப்பாங்க, வார்த்தைகளை சொல்லிக் கொடுப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ கிரியாங்க தத்தியம்பா சமிருத்தம், அது ஸ்மிருதம் அப்படின்னு ஸ்மிருதிகள் சொல்கிறது. அதனால் புனிதமும் ஞானமும் பெற்ற பின்பே புரோகிதம் செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது. புரியுதா? அடுத்தது சிகா ஞானமயி எஸ் உபவீத்தம் தன்மயம். சிகா ஞானமயம்னு சொன்னால் உபவீத்தம் அதுக்கான ஆதாரம், தன்மயம்
பிராமணியம் சகலம் தஸ்ய இது பிரம்மவிதோ விதுகு. பிரம்மவிது பிரம்மத்தை அறிந்தவர்கள் என்ன சொல்கிறான், பிராமணியம் சகலம், பிரம்மமே சகலம் என்று பிரம்மவிது அறிகிறார்கள். பிரம்மமே சகலம். பிராமணியம்னா பிரம்மமயம்னு அர்த்தம். பிரம்மந்தான் மயமாக இருக்குது, புரியுதா? ஆனந்தம் ஆனந்தமயம்னு சொல்கிறோம் இல்லையா? சிவம் சிவமயம்னா, சிவமயம்னா சக்தி அம்பாள், சிவம்னா சிவம், சிவமயமா அப்படின்னா அம்பாள். ஜகத்து ஜகத்மயம். அது மாதிரி பிரம்மண்யம் அப்படிங்கிறது பிரம்மத்தினுடைய மயம். அது என்னது? சகலம். இங்கே இருக்கிற எல்லாமே தஸ்ய இது. அதனால் விதுகு அறிந்தவர்கள், பிரம்மவித் பிரம்மத்தை அறிந்தவர்கள் இந்த ஜகத்து பிரம்மமயம் என்று சொல்கிறார்கள். தது ஏதது விஞ்ஞாய பிராமணக. இவற்றை விஞ்ஞாய அறிந்தவன் பிராமணன், பிராமணக. பரிவிரஜ்ய பரிவிராடகே ஷாட்டி. பரிவிரஜ்ய இப்போ இந்த சாதுவானவன் பிராமணன் பிரம்மத்தை தேட ஆரம்பிச்சிட்டா பிராமணன். பிரம்மத்தை தேடிக்கொண்டிருந்தாலும் பிராமணன், பிரம்மத்தை தேடி முடித்தாலும் பிராமணன். சாது வாழ்க்கை, வைதிக வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் சத்துவகுணம் பிரதானம். பிராமணர்கள் இங்கே சத்துவகுணம், அதுக்கு தான் சத்துவகுணம் நீங்கள் அதிகரிக்கணும். நீங்கள் சத்துவகுணத்தை 100% கொண்டு வரணும். காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. நீங்கள் அதை எந்த அளவுக்கு நீங்கள் சத்துவகுணத்தை டெவலப் பண்ணீங்க. சத்துவகுணம் எப்படி டெவலப் ஆகும்? தியானம் பண்ணால் தான் சத்துவகுணம் டெவலப் ஆகும். ஏன்னா சத்தை நினச்சி உட்கார என்னவாகும்? இப்போ நம்ம சத்தையை நினச்சி உட்கார்றது இல்லையே. 8 மணி நேரம் சொல்லுது, 8 மணி நேரம் தூங்குற, 8 மணி நேரம் தமோகுணம், 8 மணி நேரம் வேலை செய்கிற ரஜோகுணம், 8 மணி நேரம் சத்துவகுணத்துக்கு நீ செயல்படுத்துறதே இல்லையா? நீ உன்னுடைய ப்ளக் பாயிண்டில் உன்னுடைய செல்ஃபோனை எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணுற? 5 நிமிஷம் சாமி கும்பிட்டேன், அதுவே பண்ணுறதில்ல. வெள்ளிக்கிழமை போவேன், கிருத்தி தவறாமல். எப்படி இதெல்லாம் எவன் வகுத்து வச்சான் தொகுத்து வச்சான்னு தெரியல. அது நான் ருத்ராட்சம் போனால் ஆசையாக இருக்குது, ஆனால் நான்வெஜ்ஜு அப்படிங்கிறான். வயசு கிட்டத்தட்ட 40 தாண்டியாச்சு. இதுக்கு தேவையில்லாத ஒன்று. இறைவனை பிடிக்கணும்னா அது சொல்லக்கூடிய விதிமுறைகளை கடைபிடிச்சாதான். இல்லை சைடில் அப்பப்போ கொஞ்சம் போட்டுக்கிறேன். அது என்னது? அது அப்பப்போ நீ விஷத்தை, அது ஓட்டப்பானைன்னு பேர், தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான், அது கீழே போயிட்டே இருக்கும். நரம்புமா பூரணமாகுமா? அதான் ஓட்டப்பானைன்னு சொல்ல முடியும். ஓட்டப்பானைன்னு பேர். நம்மலாம் பானைங்க தானே. மண் யார்? பிரம்மந்தான் மண். அதனால் பரிவிராடக் சரி முண்டோ அப்பரிக்கிரக என்ன பண்ணணும்? இப்போ சன்னியாசாக போகிறான். முண்டோ மொட்டை, அப்பரிக்கிரக எதையும் சேர்க்கக்கூடாது. சரீர கிளேஷோ சகிஷ்ணு. உடம்பு சட்டையெல்லாம் இப்போ கழட்டிட்ட போகிற, அதனால் நிறையா இதெல்லாம் வரும். என்ன வரும்? உஷ்ணம், குளிர், இதெல்லாம் மழை வெயில் எல்லாத்தையும் தாங்கணும். சகிஷ்ணு சகிச்சுக்கணும். சேத் யதா விதி சேத் ஜாத்த ரூபக. அதுக்காக தான், அந்த ப்ராக்டிஸ்க்காக தான் ஜாத்த ரூபக. பிறந்தமேனியாக இருக்கிறது, பிறந்தமேனியாக நிர்வாணமாக இருக்கிறது. அது இந்த காலத்துக்கு செட் ஆகாது. அது அவசியமும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அந்த காலத்தில் அது செட் ஆகிருக்கலாம். ஏன்னா அந்த காலத்தில் மக்கள் சத்துவகுணம் நிரம்பி இருந்தாங்க. ஏன்னா சத்துவ யுகத்தில் எழுதப்பட்டது. இப்போ கலியுகத்தில் இருக்காங்க. அதனால் அவங்க ட்ரெஸ் போட்டுக்கிறது உத்தமம். ஏன்னா சரீர கிளேஷே யதா விதி ஜாத்த ரூப தரோ பூத்வா சபுத்திர. யார் யாருக்கிட்ட லிங்க்கை கட் பண்ணணும்? முதல்ல புரிஞ்சுக்கிட்டு என் புள்ள இது கொடுக்காம சாப்பிடாது அப்படின்னு சொல்லப்படாது. வயசு 7 கழுத வயசாச்சுல. ஒரு கழுதைக்கு 7 வயசுனா இப்போ நமக்கு எத்தனை வயசு? 50 வயசில் இருக்கிறாங்கன்னா 7 கழுத வயசுன்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். நான் சொல்லலை, அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். அது என்ன கணக்குனா, அந்த கணக்குப்படி சபுத்திர முதல்ல புத்திர கட்டு, அப்புறம் மித்ர கட்டு, கலத்திர ஒய்ஃபு கட்டு. ஆப்த சந்நியாசத்துக்கு, இது வனப்பிரசத்துக்கு இல்லை.
உடனே இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிடுவீங்கன்னு தான் இது வனப்பிரஸ்த விதிமுறைகளை அடியேன்னு சொல்கிறோம். வனப்பிரஸ்தத்தில் ஒய்ஃபை ஒரு நாளும் விடக்கூடாது. அவங்களுக்கு முக்தி கொடுக்கறது உங்கள் பொறுப்பு, அதை என்றைக்கும் மறக்கக்கூடாது. என்னுடைய உண்மையான சிஷ்யர்கள்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, என்னை குருன்னு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா ஒய்ஃபை கடைசி காலம் வரைக்கும் விடக்கூடாது. என்னுடைய பிரார்த்தனையை விட வச்சுங்க, இல்லை ஆதேசம் வேணாலும் எடுத்துங்க. புரியுதா? ஏன்னா யார் குருன்னு கேட்டால் என் பேரை சொல்லாதீங்க. என்ன சன்னியாசியா என்னாச்சு, அது ஒரு ரைமிங்காக போட்டிருக்காங்க பாருங்கள். சுபுத்திர மித்திர கலத்திர, இந்த 3 இடத்துலையும் எல்லாத்தையும் லிங்கை கட் பண்ணு. ஆப்த பந்தவாதினி, பந்தவாதினா உறவுக்காரங்கெல்லாம் எல்லாம் கட்டு. அப்புறம் சுவாத்தியாயம் நிறைய படிக்கிறது கட்டு. சர்வகர்மாணி நிறைய வேலை செய்கிறது கட்டு. சந்நியாசியானாம் துறவால் பிரம்மாண்டம், இந்த உலகையே நீ விட போகிற, உலகே வேண்டான்னு சொல்லிட்ட. அப்புறம் என்ன கலத்திர மித்திர புத்திர, புத்திர மித்திர கலத்திர, அதென்ன சொல்லியிருக்கே, புத்திர மித்திர கலத்திர. அப்புறம் உறவுக்காரங்க எங்களை எல்லாம் கட்டு. பிரம்மாண்ட சர்வ கௌபீனம், இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட்டு கௌபீனம், ஒரே ஒரு கோமனம் ஜட்டி, தண்டம் ஒரு குச்சி. குச்சி பல நன்மைகளை செய்யும். இப்போ மலை ஏறணும்னு வச்சுங்களேன், அப்போ ரொம்ப உபயோகமாக இருக்கும். மலை இறங்குறீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப உபயோகமாக இருக்கும். இடையில நம்ம முன்னோர்கள்லாம் வருவாங்க குரங்கு ரூபத்தில், அவங்கள்ட்டேருந்து பாதுகாப்புக்கு. அப்புறம் பூச்சி போட்டு இருக்கும். இதெல்லாம் நிறைய நன்மைகள் இருக்குது. தண்டம், முருகப்பெருமான் தண்டத்தை வச்சுருக்காரு கையில். அதனால் தண்டம் ஏக தண்டம் ஏக ஆச்சாதனம், ஏக ஆச்சாதனம், சாதனம்னா போர்வை, அதாவது கீழே விரிக்கிறதுக்கு. பாக்கி எல்லாத்தையும் தெத்வா கட்டு. அடுத்தது அப்புறம் என்னையா பண்ணணும், துவந்த சகி, இதெல்லாம் வேகமாக போகிறேன், விசாரம் கிடையாது, அதனால் சும்மா கதை அடிச்சுருக்கேன். துவந்த சகித்த சகிஷ்ணுர் சீதம் நான் ச உஷ்ணம். துவந்த சகிதம் இரட்டை வரும் இல்லையா, நல்லது கெட்டது பாவம் புண்ணியம், மேடு பள்ளம், வெயில் குளிர், இதெல்லாம் வரும் இல்லையா, நண்பன் நண்பன் பகைவன் இப்படிலாம் வரும் இல்லையா. அந்த சகிஷ்ணு சீத்தம் ந உஷ்ணம், குளிரும் வேண்டாம் உஷ்ணமும் வேண்டாம். ந சுகம் ந துக்கம் வேண்டாம். நான் நித்ரா, நான் நித்ரா, ரொம்பவும் தூங்குறது ரொம்பவும் விழிக்கிறது கூடாது. நான் மான அபமானம், மான அவமானத்தெல்லாம் விட்டுடணும். என்ன மானம் இருக்கு உனக்கு, நான் கேட்குறேன், நான் தெரியாமல் தான் கேட்குறேன், நீ என்ன அப்படி பண்ணியிருக்க இந்த சொல்லு. மானம்னா அளவீடுன்னு அர்த்தங்க. உங்களுடைய உயர்வு எந்த அளவுக்கு அளந்துருக்கீங்க. அவங்க தான் பர்த்டே அவங்க கொண்டாடக்கூடாது, அவங்க பர்த்டே மற்றவங்க கொண்டாடணும். இனிமேல் யாராவது பர்த்டே கொண்டாடுறீங்கன்னு இங்கே சாக்லேட்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க, அப்படியே மொத்தமாக பிடிங்கிடுவேன், வேண்டாம் சொல்ல மாட்டேன், தெரிஞ்சுக்கிட்டீங்களா. அப்புறம் வீட்டில் எனக்கு பர்த்டேன்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது, டிவியை பார்த்துட்டு. புரியுதா? நான் நித்ரா, நான் மான அபமானம். ஷடோர்மினா 6 விதமான அலைகள். அதான் காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், மோகம். இதெல்லாம் என்னது, அதெல்லாம் வர்ஜித்தம். நிந்தா, திட்டுறது, மற்றவங்கள திட்டுறது, விமர்சனம் பண்ணுறது. அகங்காரம், நான் எனதுன்னு சொல்கிறது. மத்சர், பொறாமை. கர்வம்னா என்னது, செருக்கு. நிறையா படிச்சிருக்கேன், நிறையா பணம் வச்சுருக்கேன், அப்புறம் இன்னொரு செருக்கு. நிறையா வீரன், தீர சூரன். நீங்கள் ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு வராங்கன்னு வச்சிங்களேன், வெளியில் வந்தோடனே ஒரு 2-3 மணி நேரத்துக்கு ஒரு மாதிரி மார்க்கமாக இருப்பான். யாரையாவது கொஞ்சம் அப்படி விறுவிறுன்னு இருக்கான், அவன் வர அந்த ஸ்டைலை பார்த்து அவன் ஒதுங்க வேண்டியதான். அதெல்லாம் என்னது, செருக்குன்னு பேர், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறமா அடுத்த நாள் பாருங்களேன், புஷ்ஷுன்னு இருப்பார். ஒரு 4 நாளைக்கு ஜிம்முக்கு போனாங்க புஷ்ஷுன்னு போயிடுவார் அவர். என்ன, அதே தான் அந்த இவர் விவேக் காத்தடிச்சு வச்சுருக்கான்னு அந்த கதையாகிடும். அது மாதிரி இருக்கக்கூடாது. அது மாதிரி நிறையா படிச்சிருக்கோங்கிற இது செருக்கு இருக்கக்கூடாது. யாதவ் பிரகாஷ்கிட்ட அதுதான் ஒரு பெரிய மைனஸ். வேறு எதுவும் நான் தவறாக பார்க்கல. அது வித்யா செருக்கு இருக்கும், அது மற்றவங்கள பாதிக்கக்கூடாது, முக்கியம். அச்சா என்னாச்சு, ஷடோர்மி வர்ஜிதா, அந்த 6 பகைவேல இது பண்ணிவிட்டு, கர்வம்,
செருக்கு, தம்பம். அதாவது தம்பம்னா என்னென்னா, ஒரு மிடில் கிளாஸாக இருப்பான், நான் ஃப்ளைட்டில் போனேன் அப்படிங்கிறது சொல்லுவான். அது ஒரு பெரும் வரும்போது நான் காரில் வந்தேன் அப்படிம்பான். அவன்கிட்ட இல்லை, ஏதோ இதில் வந்திருக்கான். அதெல்லாம் ரெகுலராக வச்சுருக்கான், என்ன சொல்லுவான், அதெல்லாம் செய்ய மாட்டான். அது மாதிரி தம்பம். அப்புறம் ஈஸ்வரியா, பொறாமை. அசூயா, தீய எண்ணங்கள். இச்சா, ஆசைகள். துவேஷம், வெறுப்பு. சுகதுக்கம், காமக்ரோத லோப மோகாதீனாம். இங்கே போட்டிருக்கான், இங்கே வர போகிறோம். லோப மோகாதீனாம் விசர்ஜ்ய, எல்லாத்தையும் விட்டு தொலை. இதெல்லாம் எங்கே இருக்கு? இதெல்லாம் சூக்ஷ்ம உடம்புல இருக்குது. நீங்கள் சூழ உடம்புல பசி, தாகம், நோய் இதை விட்டுடணும். அது பேர் வியாதி. பசி, தாகம், வியாதி உடம்புக்கு இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்தூல உடம்புல இருக்கக்கூடாது. அப்புறம் சூக்ஷ்ம உடம்புல காமக்ரோதாதிகள் இந்த இவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்கள். 6 சொல்லிவிட்டு அதோட விடலை, அதோட ஒரு 20 சேர்த்துருக்காங்க. அது சூக்ஷ்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் வரத்தான் செய்யும். நான் தியானம் பண்ண முடியல, நான் கெட்ட எண்ணங்கள்லாம், பூஜை பண்ணும்போது கெட்ட எண்ணங்கள்லாம் வருது, நல்லது பண்ணும்போது கெட்ட எண்ணங்கள்லாம் வருதுன்னா அது வரல, அது போதும், உங்களை விட்டு போய் தொலைக்கிட்டோம். அதை பற்றி நீங்கள் பெருசாக இப்படி வந்துடுச்சேன்னு நினைக்காதீங்க. அது வந்தால் வந்துட்டு போகட்டும், அது வரும் போகும், போயிட்டோம். ஆனால் உங்கள் சிந்தனை எதில் இருக்கணும்? அந்த பிரம்மத்தோடு இருக்கணும். அங்கே தான் இங்கே இருக்கிற விஷயம். அதனால் இந்த சுக துக்கம் காமக்ரோத லோபம் இதெல்லாம் பார்த்து தாண்டியாச்சா, விசர்ஜ்ய இதெல்லாம் விட்டுணும். இப்போ எவ்வளோ துரியத்துக்கு போனால் இதெல்லாம் போயிடுங்க. நீங்கள் துரியத்துக்கு போகணும்னு நினச்சிட்டிங்கன்னா, 4வது ஸ்டேட்டுக்கு போயிட்டிங்கன்னா அந்த இருட்டை கடக்கணும். அது எப்போ? இது ஒரு அரிய சூக்ஷ்மத்தை இப்போ சொல்கிறேன். இந்த இடத்துல இது தோணுது. இது சொல்லணும்னு நேற்று கூட நினச்சேன், அதை சொல்ல முடியல. அதாவது நீங்கள் சிந்தனை இல்லாத ஒரு இடம் இருக்குது இல்லையா? எப்போ நீங்கள் ஸ்தூல உடம்புலேருந்து தியானத்தில் சூக்ஷ்ம உடம்பை தாண்டி காரண உடம்பை இருட்டையும் தாண்டணும். இப்போ நிறைய பேர் அந்த இடத்துல தான் தூங்கிடுறான், உட்காந்து தூங்குறான். அங்கே தூங்கக்கூடாது. அதனால் தியானம் ஃப்ரெஷ்ஷான டயத்தில் பண்ணுறது உத்தமம். இப்போ காலையில் ஏந்து தியானம் பண்ண விடிகாத்தால் ஏந்துக்கிறவங்களை சொல்கிறேன். இந்த முமுட்சுவாக ரொம்ப சாதனா மார்க்கத்தில் சின்சியராக இருக்கிறவங்கெல்லாம் 2:30 மணிக்கு எழுந்துருவாங்க. 3 மணிக்கெலாம் தியானத்தில் உட்காருவாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருப்பான் அவங்களுக்கு மைண்டு. அதுமாதிரி சீக்கிரம் படுத்துருவாங்க. நைட்டு 7:30 மணி 8 மணிக்கெலாம் கூட படுத்துருவாங்க. சிஸ்டம் இருக்குது, இருக்கட்டும். இப்போ அப்படி ஃப்ரெஷ் டயத்தில் நீங்கள் பண்ணினீங்கன்னா தூங்க மாட்டீங்க. விசாரம் நல்லா போகும். நிறைய எழுத தோணும். எனக்குலாம் நிறைய எழுத தோணும். எனக்கு சோம்பேறித்தனம். நல்ல கருத்தாக இருந்தால் அந்த வார்த்தையை மட்டும் எடுத்து எழுதிக்குவேன். அந்த வார்த்தையை வச்சு பேசிடுவேன் நான். அது ஒரு யோகிதை இருக்குது. நிறைய வார்த்தைகளை எழுதுறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. கை வலிக்கும் எனக்கு. அந்த காலத்துலேருந்து எக்ஸாமினேஷன் போட்டு தாளிச்சிட்டானுங்க நம்மளை. செமஸ்டர் டெஸ்ட்டு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் 3 டெஸ்ட்டு முன்னாடி 60 மார்க்குக்கு 20 மார்க்குக்கு 3 டெஸ்ட்டு. அப்புறம் 40 மார்க்குக்கு மேஜர் இது மெயின் இது செமஸ்டராக இருக்கும். அப்படி நிறைய டெஸ்ட்டு. ஒரு டெஸ்ட்டு முடித்த உடனே டக்குன்னு அடுத்த டேம் வந்துடும். ஃப்ரீயாக இருக்க முடியாது. இப்போ எப்படி மந்திரம் எழுதுறனோ சலிக்காமல் அது மாதிரி எழுதும். அதனால் எழுதுறதே பிடிக்காமல் போயிடுச்சு. இப்போ என்ன நிறைய பேர் விஷயம் தெரிஞ்சவங்க புக்கு வெளியிடுறவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பேசுகிறதெல்லாம் நீங்கள் புக்காக எழுதி முதல்ல பேசுகிறத கேளுங்க. எவன் படிக்கிறான் புக்கு? அதுக்கு பின்னாடி சிஷ்யர்கள் வேணால் எழுதிக்கிட்டோம். அவங்களுக்கு தேவைப்படும், கண்டிப்பாக எழுத தான் போகிறாங்க. அது அவங்க செஞ்சிட்டோம். நம்ம பேசுவோம். ஏன்னா எழுதினதெல்லாம் போதும், பேசுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். சரி, இப்போது இந்த இந்த ஏதோ சொல்ல அந்த சூக்ஷ்மம் சொன்னேன் இல்லையா? தியானத்தில் ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு கடந்து இந்த இருட்டு இருக்குது பார்த்தீங்களா? இருட்டை நீங்கள் கடக்க முடியாது. அதுதான் பிளாக் ஹோல். அங்கே நீங்கள் ஓங்காரம் ஜபம் கரெக்டாக இருக்கணும், பிராணாயாமம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் அதை கடக்கலாம். அது ஒரு சூக்ஷ்மம், நோட் பண்ணிங்க. நீங்கள் தியானத்தில் ஓங்கார ஜபம் கரெக்டாக இருந்து பிராணாயாமம் கரெக்டான ரேஷியோவில் இருந்துச்சுன்னா அந்த இருட்டை கடக்கலாம். ஒரு சூக்ஷ்மம் சொல்கிறேன். 2வது பாயிண்ட்டு, இந்த 4வது நிலை இருக்குல்ல, துரிய நிலை. அந்த துரிய நிலையில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்குன்னு சொன்னேன்னா, எண்ணங்களற்ற நிலை. என்ன ஆச்சு? நீ ஏகாகிரம் போய் நிருத்தம் போய் என்னவாயிட்ட? நிச்சயம் ஆகிட்ட. நிச்சயம் இருக்கும்போது ஒரு எண்ணமும் இருக்காது. நீ நிச்சயாகி அந்த இடத்துல ஒரு எண்ணமும் இல்லாமல் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிற தருணம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் நீ தியானம் முடிச்சுட்டு வெளியில் வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு
குறைஞ்சது ஒரு 24 மணி நேரம் சொல்கிறேன். 24 மணி நேரம் எந்த சிந்தனையும் இருக்காது. இது மிக முக்கியமான வாக்கியம், இது மிக முக்கியமான கருத்து. நீங்கள் எதுவுமே சிந்திக்காமல் இருக்கணும் சொல்லுதில்ல வேதம். எதுவும் சிந்திக்காமல் இருன்னு சொன்னால் அவன் இருக்க மாட்டான். நீ பார்க்காதன்னு சொன்னால் பார்க்காம இருக்க முடியாது. பேசாத, வெளியில் போகாத, அங்கே நிற்காத, இங்கே நிற்காதெல்லாம் கண்ட்ரோல் டீனேஜ் பசங்களுக்கு இப்போ பேரண்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்களே, அது யாரும் கேட்க மாட்டாங்க, கேட்க முடியாது. பசங்களை, படிக்கிற பசங்களை பேசாதுன்னு டீச்சர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரைக்கும். +2வில் கூட கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க. 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எப்படி பேசிகிட்டே இருப்பாங்க, லப. காலேஜ் போனாலும் லபன்னு பேசிகிட்டே இருக்கும். சிலது வாக் சக்தி இருக்குன்னு வச்சுங்க, அவ்வளோதான் போச்சு. அது ப்ரொஃபஸர் ஆகிறத தவிர வேறு மார்க்கமே இல்லை அதுக்கு. அது கரெக்டாக ப்ரொஃபஸர் ட்ராக்கை பிடிச்சிச்சின்னா அது மேலே வந்துடும், நம்பர் 1 ஆகிடும். சொல்ல முடியாது. அதனால் பார்க்காத, பேசாதன்னு சொல்லாது, சிந்திக்காதன்னு சொல்ல முடியுமா? சிந்திக்காதன்னு சொல்ல வைக்கலாம். சிந்திக்க முடியலைஜின்னு சொல்ல வைக்கலாம். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? நீ சிந்திச்சு என்ன ஆக போகுது? நீ சிந்திச்சு நல்லா புரிஞ்சுங்க. இந்த யூடியூப்பில் இந்த செல்லை நோண்டுறீங்கள, உங்களுடைய 96 எனர்ஜி டல்லாக்கு தான் அது. நல்லா புரிஞ்சுங்க. இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி டக்குன்னு வேகமாக எதோன்னா ஒரு மாதிரி அது ஒரு ஏன்னா அது சிண்ட்ரோமா ஏதோ ஒரு நோயின்னு சொல்கிறாங்க. அது ஏதோ ஒரு வார்த்தை இருக்குது, இந்த இது சொல்லுவாங்கள்ல, அம்னீசியான்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி 96% கடந்த 15 ஆண்டுகளில் டெவலப் ஆகிருக்கான். இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ண இந்த செல்லை நோண்டுறோம்ல, அது உங்களுடைய பிராண சக்தியை 96% லாஸ் பண்ணுதான். சிண்ட்ரோம் அது பேர். ஏதோ ஒரு வார்த்தை இருக்குது, நோய்ங்கிற வார்த்தைக்கு. அந்த வார்த்தையோட ஞாபகம் இல்லை எனக்கு. அதனால் நிறைய செல்லு பார்க்காதீங்க தயவுசெய்து. ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று இப்போ நீங்கள் சிந்திக்காதீங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? எதுவுமே சிந்திக்காத ஒரு நிலை இருக்குல்ல. நீங்கள் கண்டபடி சிந்திச்சுட்டே இருக்கீங்கள, ஒன்றை நீங்கள் சிந்திக்க மாட்டீங்க, உங்களையும் சிந்திக்க மாட்டீங்க, ஒன்றையும் சிந்திக்க மாட்டீங்க. அதான் ஒன்றை நீ சிந்திக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறது. உங்களையும் சிந்திக்கிறதில்ல, ஒன்றையும் சிந்திக்கிறதில்ல. ஒன்றுங்கிறது பரம்பொருள், உங்களைங்கிறது நீங்கள், ரெண்டும் ஒன்று தான். ஆனால் நீங்கள் எதெல்லாம் சிந்திச்சு கிடப்பீங்க, அதெல்லாம் அது ஜம்ப் ஆகிக்கிட்டே இருக்கும். 6000 நீ செல்லே எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி வச்சா கூட ஒன்று இன்டைரக்டாக ஒரு 50 சிந்தனைகள் தாக்குமா. அந்த நிலையெல்லாம் இல்லாத ஒரு நிலை இருக்குல்ல, அதுதான் துரிய நிலை. அந்த நிலையில் நீங்கள் ஏகாகிரம் போய், நிருத்தம் போய், நிஷ்டைக்கு போயிட்டு திரும்பி வந்தால் ஒரு 24 மணி நேரத்துக்கு எந்த சிந்தனையும் இருக்காது. சொல்கிறது புரியுதா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? தொடர்ந்து நிஷ்டைக்கு போகணும். சும்மா ஏகாகிரமே எங்களால் போக முடியல, அப்புறம் நிருத்தம் எப்போ, நிஷ்டை எப்போன்னா பை ப்ராக்டிஸ் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அபியாச வைராகியா ஒரு வார்த்தை இருக்குது யோக சூத்திரத்தில். அபியாசம் வைராக்கியத்தினால செய்யணுங்கிற உறுதிப்பாட்டிலையும் பயிற்சினாலையும் எதையும் வெல்லலாம். புரியுதா? எளிமையாக சொல்ல, இதெல்லாம் அடியன் கடந்து வந்திருக்கேன், அதுக்காக சொல்கிறேன். சொல்லக்கூடிய யோகிதை இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். புரியுதா? இப்போ என்னாச்சு? நிருத்தங்கிற நிலை, நிஷ்டைங்கிற நிலையில் இருக்கிற மாதிரி நீங்கள் சாமானியம். நான் பொதுவாகவே அப்படி தான் இருப்பேன். எதுவுமே சிந்திக்காமல் ஹாப்பியாக இருப்பேன். கோவிலில் மட்டும்தான். வெளியில் வந்தால் சிந்தனைகள் ஓடும். கோவிலில் இருக்கிற தருணத்தில் அதுக்காக தான் அதிக நேரம் கோவிலில் இருக்கிறது அந்த காலத்தில். சொல்கிறது புரிஞ்சிச்சா? அதனால் இந்த காமக்ரோத லோபம் இதெல்லாம் வராது, இந்த எண்ணமெல்லாம் வராது. விஸ்வருஜிய வப்புகுனானது சவாக்காரம் இவ இந்த வப்புகு, இந்த அழகான இந்த சாதகன் சவாக்காரம் இவ செத்தாரை போல ஸ்மிருத்துவா தன்னை கருதி ஸ்வ வத்திரிக்தம் ஆத்மாவை தவிர சர்வம் அந்தர்பகி மன்யமானக வெளியில் இருக்கக்கூடிய எதையும் ஏற்பதில்லை. ந மன்யமானக கஷ்யபி வந்தனம் கிருத்துவா யாரையும் வணங்குறதில்ல. நான் நமஸ்காரோ யாரையும் நமஸ்காரம் பண்ணுறதில்ல. நான் ஸ்வாகாக்காரோ எந்த பூஜையும் செய்கிறதில்ல.
ந ஸ்வதாக்காரோ, எந்த திதியும் கொடுக்கறதில்ல, தர்ப்பணம் பண்ணுறதில்ல. நான் நிந்தா சுதி, யாரையும் விமர்சனம் செய்வதில்லை, நிந்தா பண்ணுறதில்ல, துதியும் பாடுறதில்ல. புரியுதா? இது வரைக்கும் 86லேருந்து 94 வரைக்கும். ஆ, 94 ஒரு பாட்டு பார்த்துருக்கோம், 2 பாட்டு மிச்சம் இருக்குது. மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. ஜிவேல் முருகனுக்கு